ஓகேயா? ஸோ அந்தந்த பிராண்டுக்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், மாற்றி அடாப்டர் யூஸ் பண்ணக்கூடாது. இதில் நம்பர் போட்டிருக்க பாருங்க, DC 359A அந்த மாதிரி மாடல் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை யூஸ் பண்ணி தான் நம்ம வாங்கணும். இப்போ இந்த அடாப்டர் இருக்குது பார்த்தீங்களா, அடாப்டரை எப்படி டெஸ்ட் பண்ணுறது? அதாவது 14.4 வோல்ட் இருக்கும், சிலதான் 18 வோல்ட் இருக்கும். அதை எப்படி செக் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அடாப்டரை செக் பண்ணுறதுக்கு மல்டிமீட்டர் தான் தேவை. மல்டிமீட்டரில் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, 2 மல்டிமீட்டரை உபயோகப்படுத்துறதுக்கு நான் வால்யூம் டூலையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக இதில் கொடுத்துருக்கேன், நீங்களே பார்க்கலாம். அதாவது டிஜிட்டல் மல்டிமீட்டர்னு இருக்குது, அதில் டிசியில் செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஏசி டிசின்னு 2 டெஸ்ட்டு ப்ராப் இருக்கும். அதுக்கு பேர் டெஸ்ட்டு ப்ராப்னு பேர். ஸோ 2 ஊசி மாதிரி 2 இருக்கும். ஸோ கருப்பாக இருக்கிறது மைனஸு, ஷேப்பாக இருக்கிறது ப்ளஸ்ஸு. அது அப்படியே என்ன பண்ணுறீங்க, ப்ளஸ்ஸு மைனஸ், டிசினாலே ப்ளஸ் மைனஸ் தான். ஸோ அந்த அடாப்டரோட பின் இருக்குது பார்த்தீங்களா, பவர் அடாப்டர் இருக்க அந்த பின்னு, லேப்டாப்பில் வச்சுருக்கிற பின்னில் உள்ளுக்குள்ளே ஒரு ஐட்டம் மைனஸ் இருக்கும், வெளியில் ப்ளஸ் இருக்கும். இல்லை வெளியில் ப்ளஸ் இருக்கும், உள்ளுக்குள்ளே மைனஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் சிம்பிளை பார்த்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால் டெஸ்க்டாப்பை நீங்கள் மல்டிமீட்டரில் அதனால ப்ராப்ளம் கிடையாது, செக் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது ராங்காக செக் பண்ணிங்கன்னா, இப்போ மாற்றி வச்சிங்கன்னா -18.5 காமிக்கும், ஒழுங்காக வச்சிங்கன்னா 18.5 காமிச்சு. அதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ ஒரு குண்டூசியை சுருக்கிட்டு டெஸ்க்டாப்பை கரெக்டாக வச்சு 20 வோல்ட்டை செலக்ட் பண்ணுங்கள், போதும். அதில் 20 இருக்குது, அதுக்கப்புறம் 50, 100 நிறைய ரேஞ்ச் இருக்கும். அந்த ரேஞ்செலாம் தேவையில்லை. 20ன்னா 20 வரலையும் செக் பண்ணலான்னு அர்த்தம். 50 செலக்ட் பண்ணால் 50 வரலையும் செக் பண்ணலாம். இப்போ 21க்கு மேலே செலக்ட் பண்ணால் 25 வோல்ட் காமிக்கணும்னு வச்சுங்க. அப்போ 20 செலக்ட் பண்ணக்கூடாது, 50 செலக்ட் பண்ணணும். ஓகே, லோயர் ரேஞ்சை செலக்ட் பண்ணக்கூடாது, ஹையர் ரேஞ்சை செலக்ட் பண்ணணும். அது வரையிலையும், அதாவது 20 செலக்ட் பண்ணால் 1லேருந்து 20க்குள்ளே நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம், செக் பண்ணலாம். அதாவது 1, 2, 5, 10, 20, 18 அது வரலையும் செக் பண்ணலாம். 22, 23 நாள்னா 20 எடுக்கக்கூடாது, 50 எடுக்கணும். ஸோ லேப்டாப் பொறுத்தவரைக்கும் 20 தாராளமாக போகும். ஸோ டிசி வீன்னு போட்டிருக்கோம், அந்த சைடில் நாபை நகர்த்தி விட்டு டெஸ்க்டாப்பை வச்சுட்டு ப்ராப்பராக செக் பண்ணுங்கள். டிசியில் வச்சுட்டு 20 வோல்ட் ரேஞ்சில் வச்சுட்டு செக் பண்ணுங்கள். அதை செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக காமிக்கும். அதை எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எப்படி செக் பண்ணுறது வோல்டேஜ்? மல்டிமீட்டரை செக் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. அதில் 2 டெஸ்க்டாப் இருக்கும், கருப்பு ஷேப்புன்னு சொல்லிட்டு. ஸோ கருப்பு கிரவுண்டு, அதாவது மைனஸு, ஷேப்பு ப்ளஸ்ஸு. ஒரு ஊசியை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி செக் பண்ணுங்கள். ஒரு குண்டூசி நடுவில் சொருகுங்க, சொருகிட்டு இந்த மாதிரி வச்சிங்கனாக்கா காமிக்கும் 18.5 வோல்ட் காமிக்குது பாருங்கள். ஸோ அப்போ அடாப்டர் சரியாக இருக்கா இல்லைன்னு எப்படி செக் பண்ணுறது? இந்த மாதிரி மல்டிமீட்டர் வச்சா செக் பண்ணணும். அடாப்டர் ஒழுங்காக வேலை செய்தா வேலை செய்யலையா அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மல்டிமீட்டரை வச்சு நம்ம ஈஸியாக செக் பண்ணலாம். இது டிசி மல்டிமீட்டரில். ஸோ அந்த ஞாபகம்னா இது டிசியில் 20 வோல்ட்டில் வச்சுக்கணும். 20 வோல்ட்னா 18 வோல்ட்டால் அளக்கணும். அடுத்தா போல் ஆஃப் பண்ணுறாந்தாக்க அந்த பக்கம் ஏசி. ஸோ இந்த மாதிரி நாபை நம்ம வச்சுட்டு 20 வோல்ட்டில் டிசியில் வச்சுட்டு செக் பண்ணணும். டெஸ்ட்டு ப்ராபை மைனஸு ப்ளஸ்ஸு அதை வச்சுக்கணும். ஸோ கருப்பு மைனஸு, சிவப்பு ப்ளஸ்ஸு, அந்த டெஸ்ட் ப்ராபை ப்ராப்பராக வச்சுட்டு நம்ம செக் பண்ணோம்னா இதில் வோல்டேஜ் காமிக்கும். மெயின்டெனன்ஸு சார், அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்னா. அதாவது என்னென்னா வருமும் காப்போங்கிறது இல்லையா. சாதாரணமாக லேப்டாப்பை வாங்கினா மாத்திரம் போகாது சார், அதை ஹேண்டில் பண்ணுறதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப பேர் 70,000, 80,000, 20,000 லேப்டாப் இருக்கு, அதை கேர்லெஸ்ஸாக பெட்டில் அப்படியே வச்சுட்டு ஒர்க் பண்ணுறது, இல்லை டேபிள் கிளாத்தை போட்டு அது மேலே வைக்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏர் வெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஏர் வெண்ட்டு சின்னதாக ரவுண்டாக இருக்கும், அதுவே அடைச்சிடும். ஏரு உள்ளுக்குள்ளே ஹாட் ஏர் நிறைய இருக்கும், அதுக்கு தான் ஃபேன் இருக்குது. அதில் அழுக்கு வரக்கூடாது, அழுக்கு இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கணும், தூசி போய் அடைக்காமல் இருக்கணும், ஃப்ளோ ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ அதை நீங்கள் பிளாக் பண்ணாத பார்த்துக்கோங்க. தொடை மேலே வச்சுட்டா வராது, மடியில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வராது, ஏன்னா இடுக்கு இருக்கும். இது பெட்டில் வச்சா பூரா இருக்குது, ஃப்ளாட்டாக உட்காந்துரும். அதேமாரி டேபிள் கிளாத்து சாஃப்ட் கிளாத்தாக போட்டுருந்தீங்கன்னு வச்சுங்க, அடைச்சிடும். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு பண்ணக்கூடாது, நம்பர் 1. 2வது, அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சாதாரண ஒரு சின்ன ஸ்டாண்டு ஒன்று இருக்குது சார், டீ மாதிரி இருக்கும், 50 ரூபா 70 ரூபா இருக்கும். இப்படி விரிச்சு விட்டால் விரியும், மடித்து வச்சிடலாம். அதை வச்சுட்டு அதுக்கு மேலே லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். க்ளீனு, கீழே
இடம் நிறையா இருக்கும். அப்படி இல்லையா ஒரு ஃபேன் போட்டே ஒரு மேடை விற்குது சார் லேப்டாப்புக்குன்னு, சின்னதாக ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளேயே பெரிய ஃபேன் இருக்கும், சும்மா 150 ரூபா 200 தான் இருக்கும். அதில் ஃபேன் பெருசாக ஓடும். அதுலேயே யூஎஸ்பி போட்டுருக்கு பார்த்தீங்களா, அதை சொருகிடுங்க. சொருகிட்டிங்கனால் ஃபேனு ஓடும், கூலாக இருக்கும். லேப்டாப்பு எவ்வளோ மணி நேரம் வேணாலும் ஹீட்டே ஆகாது, அப்பப்போ ஹீட்டு வெளியேறிடும், ரொம்ப ஃப்ரீயாக ஒர்க் பண்ணும். இதை தயவு பண்ணி லேப்டாப் உபயோகப்படுத்துகிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதை பண்ணினீங்கன்னால் லேப்டாப்புக்கு ப்ராப்ளமே வராது. ரொம்ப சிம்பிள் மேட்ரு அது. ஓகே. ஸோ முக்கியமான காரணம் ஹீட்டு தான். ஹீட்டை பிளாக் பண்ணக்கூடாது. ஃபேன்லேருந்து வர காற்று வெளியிலே ஃப்ரீயாக போகணும். உங்களே நீங்கள் ரூமில் போட்டு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே உட்காருங்க, உங்களால் முடியுமா? மூச்சு திணறதா இல்லையா? ஒரு நிமிஷம் உட்காருங்களா? அது மாதிரி ஃபேன் எதுக்காக வச்சுருக்கோம்? ஏர் வெண்ட்டு வெளியில் போகணும், ஹாட்டு பயங்கரமான ஹீட்டு ஜெனரேட் ஆகுது. ஸோ அதை பிளாக் பண்ணாதபடி இருக்கணும். ரெண்டாவது, அடிக்கடி இந்த ஃபேன் ஏர் வெண்ட்டில் தூசி கீசி இல்லாமல் இருக்கா, குப்பை இல்லாமல் இருக்கா, எறும்பு உள்ளே போகாமல் இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ லேப்டாப்பை ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. தான் நீங்கள் பண்ணினீங்கன்னா லேப்டாப்பு ஏர் பிளாக் ஆகாது. இந்த கீழே வச்சுருக்கோம் பாருங்கள், ஃபேனோடு இருக்க அந்த ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்டை வச்சிங்கனாக்க உங்களுக்கு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணும். கீழே ஃபேன் ஓடும், லேப்டாப்லேருந்தே கரண்ட் எடுத்துக்கும் அது. ஸோ கீழே ஹீட்டே வராது, லேப்டாப்புங்க லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ இது ஃபேனோட உள்ள ஸ்டாண்டு. இன்னொரு விஷயம், சில பேர் லேப்டாப் வாங்கியிருப்பாங்க, அது 20,000 ரூபா லேப்டாப்பாக இருந்தாலும் சரி தான், 50,000 ரூபா 60,000 ரூபா இருந்தாலும் சரி தான் லிஸ்ட் ஆகும். தொடாத, கீபோர்டு குணப்படும், மவுஸு குணப்படும், கிட்ட வராதம்பாங்க. அவர் தான் சொல்லலாம். பயப்படாதீங்க சார். இப்போ நீங்கள் அடிக்கடி ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், ரொம்ப சிம்பிள். ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு வயர்லெஸ் கீபோர்டு விட்டுது சார். ஒரு யூஎஸ்பி போர்ட்டில் சென்சாரை கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் மடியில் வச்சுட்டு டப்படமாக தட்டுங்க சார். ரொம்ப ஈஸியாக வேலை செய்யலாம். கீபோர்டு மவுஸு வயர்லெஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லையா, வயர்டு கீபோர்டு மவுஸ் இருக்குது, அதில் என்ன பண்ணுறீங்க, ஒரு கனெக்டர் யூஎஸ்பியில் சொருகிட்டிங்கன்னா 2 PS2 வந்துடும். அதில் PS2 சொருகிட்டு ஒரு மவுஸையும் சொருகுங்க, கீபோர்டையும் சொருகுங்க. அழகாக நீங்கள் டெஸ்க்டாப்பில் உட்காந்த மாதிரி அடிங்க. 150 ரூபா தான் கீபோர்டு, போச்சுன்னா தூக்கி டக்குன்னு மாற்றிடலாம். ஸோ லேப்டாப் என்ன ஆகும், புதுசாக இருக்கும். ஏன்னா நீங்கள் திறந்து அப்படியே வச்சு பிளாஸ்டிக் பேப்பரை மூடி வைக்க போய் இல்லையா, திறந்து கூட மூட மாட்டாங்க சில பேர், அப்படியே வச்சுருவாங்க. ஸோ வெளியில் போகும்போதெல்லாம் எடுத்துன்னு போங்க. வீட்டுக்குள்ளே பயன்படுத்தும் போது ஒரு டேபிளில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க டெஸ்க்டாப்புங்கும் போது இந்த மாதிரி கீபோர்டையும் மவுஸையும் வச்சு ரஃப் ஹேண்ட்லிங், சில பேர் பேஜ் பேங்கில் பக்கம் பக்கமாக அடிப்பாங்க, லெட்டர் அடிப்பாங்க, லாயர்ஸ் அட்வொகேட் டாக்குமெண்ட்ஸ் அடிப்பாங்க. இந்த மாதிரி அடிக்கும்போது ரஃப் ஹேண்ட்லிங் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் அந்த கீபோர்டு வராது, அவர் வேகமாக வேலை செய்ய முடியாது. அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவில் ஒரு கீபோர்டு வச்சுக்கோங்க, ஒரு மவுஸை வச்சுங்க. அப்போ என்ன ஆகும், யார் வேணால் ஒர்க் பண்ணலாம், இந்த பயமே வராது. கீபோர்டு கட்டு போடுமோ, மவுஸு அந்த இடம் வெள்ளையாக போடும், அந்த பிளேட் இப்போ இருக்கு பாருங்கள், பிளாட்ஃபார்ம் இருக்க விரலால் தேய்ச்சி வெள்ளையாக போடும், ஆஹா கலர் போடும் பயப்படுவாங்க. அது தொடையோ வேணாம் சார், நீங்கள் லேப்டாப்பை ஆன் பண்ணுங்க ஆஃப் பண்ணுங்க போடும், பாக்கி எல்லாத்தையும் இதை வச்சுங்க. அப்போ என்ன ஆகும், லேப்டாப்பு ஃப்ரீயாக ஒரு இது மேலே வச்சுருங்க, ஒரு ஸ்டாண்டு மேலே வச்சுருங்க, கெட்டே போகாது சார், ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணும். ஸோ அதெல்லாம் தான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறோம். மவுஸை யூஸ் பண்ணலாம். நம்ம வயர்லெஸ் கீபோர்டு மவுஸு கிடைக்கிறது லேப்டாப்புக்கு பதில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ லேப்டாப்புடைய கீபோர்டெலாம் வேணாகாது, வயரே கிடையாது, கீபோர்டுக்கும் வயர் கிடையாது. ரெண்டு பேட்டரியை போட்டுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம்.
பேட்ரி போட்டு மூடியாச்சு. இது யூஎஸ்பியிலேருந்து நம்ம சாதாரண PS2 கீபோர்டு மவுஸை யூஸ் பண்ணுறதுக்கான கனெக்டர். யூஎஸ்பியில் சொருகிட்டிங்கன்னா மற்ற பக்கத்தில் 2 கனெக்டர் கிடைக்கும். ஒரு பக்கத்தில் யூஎஸ்பி, இன்னொரு பக்கத்தில் PS2 மவுஸு கீபோர்டுக்காக ஸ்பெஷலாக இருக்குது. இது ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இதே வயர்லெஸ் காஸ்ட்லிங்கன்னா வயர்டை வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ஒரு பக்கத்தில் சொருகிட்டு சாதாரண 150 ரூபாய்க்கு ஒரு கீபோர்டு வாங்கிக்கலாம், மவுஸையும் வாங்கிக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணலாம். லேப்டாப்பு கெட்டு போகாது. இந்த வரைக்கும் பாருங்கள், இந்த மவுஸையும் கீபோர்டையும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஒரே ஒரு யூஎஸ்பியில் லேப்டாப்பில் சொருகிடுங்க. கீபோர்டையும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஒரே ஒரு யூஎஸ்பியில் லேப்டாப்பில் சொருகிடுங்க. இதை ஒரே ஒரு யூஎஸ்பியில் சொருகினா போதும். லேப்டாப்பு அந்த கீபோர்டு யூஸ் பண்ண அவசியமே கிடையாது. இப்போ இந்த கீபோர்டையும் மவுஸையும் யூஸ் பண்ணி நீங்கள் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறதே லேப்டாப்பில் ப்ராப்ளம்ஸ். சாதாரணமாக லேப்டாப்பில் என்ன சார் ப்ராப்ளம் வரும்? 2 வகையான ப்ராப்ளம் அடிப்படையில் வரும் சார். ஒன்று ஹார்ட்வேர் ப்ராப்ளம், இன்னொன்று சாஃப்ட்வேர் ப்ராப்ளம். ஹார்ட்வேர் ப்ராப்ளம்ங்கிறது என்ன? சிம்பிளி ரீப்ளேசிங் த பெரிஃபரல்ஸ். என்னென்ன சார் இருக்குதுல? ஸ்டோரேஜ் டிவைசஸ் ஃபஸ்ட்டு இருக்குதுங்க. அதாவது ஹார்ட் டிஸ்க்கு, அடுத்தது டிவிடி ரைட்டர் சில சமயம் வேலை செய்யாது, அதுக்கு அடுத்தா போல் எல்சிடி ஸ்க்ரீன் இருக்கு, நெக்ஸ்ட்டு கீபோர்டு, லாஸ்ட்டில் மதர் போர்டு. இதுதான் சார் ப்ராப்ளமே, வேறு எதுலையுமே ப்ராப்ளம் வரல. ஸோ இந்த பார்ட்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடலாம் ஹார்ட்வேரை பொறுத்தவரையும். அது எப்படிங்கிறது ஏற்கனவே முன்னாடி பார்த்துட்டோம், பிரிச்சு கட்டுறது. இப்போ சாஃப்ட்வேர் வருவோம். சாஃப்ட்வேர் அப்படின்னு சொன்னீங்கன்னால அதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபஸ்ட்டு. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அடிக்கடி கரெக்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு அடுத்தது டிவைஸ் டிரைவர்ஸு. ஸோ இந்த ரெண்டும் இருந்தால் தான் ஒரு சிஸ்டம் கரெக்டாக ஒர்க் பண்ணும். இதுக்கு அடுத்தா போல தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை தவிர எது கரெக்ட் ஆனாலும் நம்ம ரீஇன்ஸ்டால் பண்ணிடலாம். ஆனால் ஆப்ரேட்டிங் சிஸ்டமே கரெக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சிஸ்டத்துக்கு உள்ளே போக முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? அதுக்கு 2-3 ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் சிஸ்டத்துக்குள்ளே சாதாரணமாக ராத்திரியே 10 மணிலேயும் ஒழுங்காக ஒர்க் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் காத்தால் ஆன் பண்ணிங்கன்னா சிஸ்டத்தில் பூட் ஆகாது. ஸோ இன்சர்ட்டு சிஸ்டம் டிஸ்க்குன்னு மெசேஜ் வரலாம். அப்போது அப்படி இல்லைன்னாக்கா சாதாரணமாக டெஸ்க்டாப்பில் தான் அந்த மாதிரி மெசேஜ் வரும். லேப்டாப் பொறுத்தவரையிலையும் உள்ளே போகாது, ஏதாவது எரர் மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கும். அப்போ ஷாக் ஆகிடுவாங்க. உள்ளுக்குள்ளே வேல்யூபிள் டேட்டாஸ் இருக்கலாம். திருப்பி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கரெக்ட் ஆச்சுன்னா வேறு வழியே கிடையாது, நீங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணலாம். ரீஇன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி சில மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை அடாப்ட் பண்ணி நம்ம கூடுமானவர்களையும் சரி கட்டலாம். அப்படியும் சரி பண்ண முடியலன்னா வேறு வழியே கிடையாது, ரீஇன்ஸ்டால் தான் பண்ணி ஆகணும். ஸோ ரீஇன்ஸ்டால் பண்ணுறதுக்கு 2-3 மெத்தட் இருக்குது. அதாவது ஹார்ட் டிஸ்க்குள்ள டேட்டாஸ் பூரா பாதிக்காத அளவுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை மாத்திரம் நம்ம ரீஇன்ஸ்டால் பண்ணிவிட்டு மற்ற ஃபைல்கள்லாம் பாதுகாப்பாக வெளியில் எடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே வராது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் புக்கில் விரிவாக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டமே கரெக்ட் ஆகிட்டு சார், உள்ளே போக முடியல, அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு நிறையா மெத்தட் இருக்குது. அதில் ஒரு சிம்பிள் மெத்தடு மினி எக்ஸ்பின்னு ஒரு சிடி இருக்குது சார். நீங்கள் என்ன வேணால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உள்ளே வச்சுங்க, கவலைப்படாதீங்க. அது விண்டோஸ் 7 இருந்தாலும் இருக்கலாம், இல்லை 98 SE இருந்தாலும் இருக்கலாம், கவலையப்படாதீங்க. மினி எக்ஸ்பிங்கிறது என்னென்னா இந்த சிடிக்குள்ளேயே எக்ஸ்பி கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இந்த சிடியை போட்டு பூட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டத்துக்குள்ளே போகும், போய் எக்ஸ்பி அப்படியே வந்துடும். ஸோ அந்த எக்ஸ்பியை வச்சுட்டு உங்களுக்கு தேவையான ஃபைல்களை நீங்கள் பென்ட்ரைவில் காப்பி பண்ணி வெளியில் எடுத்துடலாம். அதுக்கு பிறகு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். புதுசாக இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கு புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி சில மெத்தட்லாம் இருக்குது. அதில் புக்கில் கொடுத்துருக்கேன். என்னெல்லாம் மெத்தட்னு கேட்டிங்கன்னா, சேஃப் மோடில் போகலாம். அப்புறம் ரீஸ்டோர் ஆப்ஷனும் ஒன்று இருக்குது. அதை தவிர கோஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, பெஸ்ட் ஆப்ஷன். இந்த கோஸ்ட் ஆப்ஷனை மாத்திரம் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம கோஸ்ட் சாஃப்ட்வேரை பற்றி பார்க்க போகிறோம் சார். கோஸ்ட் சாஃப்ட்வேர் ஒரு எக்ஸலண்ட் சாஃப்ட்வேர் சார் உங்களுக்கு. ஸோ கம்ப்யூட்டரில் லேப்டாப்பை பொறுத்தவரையிலையும் எப்போ பார்த்தாலுமே நீங்கள்
அடிக்கடி கரெக்டாக ஆகுங்கிறதுனால மாதத்துக்கு ஒரு நாள் ரீஸ்டோர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு கோஸ்ட் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி, அது நாட்டனுடைய ப்ராடக்டை, அதை பயன்படுத்தி ஒரு பேக்கப் எடுத்து வச்சுருங்க. பேக்கப்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்டையர் டிரைவையே அப்படியே பேக்கப் எடுத்து வச்சிடும். சாதாரணமாக இப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் சி டிரைவில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பி இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், இல்லை விண்டோஸ் 7 இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஸோ அந்த சி டிரைவில் எக்ஸ்பி ப்ளஸ் டிவைஸ் டிரைவர், அதை தவிர அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் நிறையா இருக்குங்களே, என்னென்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு ஒரே ஒரு இமேஜ் ஃபைலாக கோஸ்ட்டை வச்சு தயார் பண்ணிடுங்க சார். அதை டி டிரைவில் விட்டுட்டு இ டிரைவில் பேக்கப் எடுத்து வச்சுருங்க. ஒரே ஒரு ஃபைலாக இருக்கும், கோஸ்ட்டுங்கிற பேரில் போகிற எக்ஸ்டென்ஷனில். ஸோ அந்த ஃபைலை நீங்கள் எப்பப்போ கரெக்ட் ஆச்சோ அதை அப்படியே நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணின அன்றைக்கி எப்படி சிஸ்டம் இருந்ததோ அதே கண்டிஷனுக்கு சிஸ்டம் வந்துடும். இதுதான் கோஸ்டினுடைய மகத்தான ஒரு உபயோகம். அது எப்படி பண்ணுறது? ஃபஸ்ட்டு இதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோஸ்ட் சிடிலேயே இருக்குது. நீங்கள் சிடியை வச்சே பூட் பண்ணிடலாம். சிஸ்டம் உள்ளே போகலன்னா கவலைப்படாதீங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் சிஸ்டத்தில் எல்லாம் ஒர்க் பண்ணிடுறீங்க, ராத்திரி வரலையும் ஒர்க் பண்ணிடுறீங்க, காத்தாலும் ஒர்க் பண்ண மாட்டேங்குது, சிஸ்டத்துக்கு உள்ளே போக மாட்டேங்குது, கவலையே போடாதீங்க. ஏற்கனவே கோஸ்ட் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இந்த சிடியை போட்டுட்டு கோஸ்ட் சிடியை போட்டு பூட் பண்ணுங்கள். பூட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கோஸ்ட் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். அதில் ரீஸ்டோர் ஆப்ஷன் கிளிக் அடித்து எங்கே ஃபைல் வச்சிங்கன்னா அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி ரீஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 20 மினிட்ஸ், மேக்ஸிமம் 20 மினிட்ஸு ரொம்ப ஜாஸ்தி, 5 மினிட்ஸில் உங்களுக்கு பழையபடியே சிஸ்டம் அந்த கண்டிஷன் வந்துடும் சார். இதுதான் சார் கோஸ்டுடைய பயன்பாடு. ஸோ அந்த கோஸ்ட்டை ஒரு சிடியில் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா வித்தின் 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் பழையபடியே சிஸ்டத்தை கொண்டு வந்துடலாம். ஆனால் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாக்கா, டெஸ்க்டாப்பில் நீங்கள் எந்த ஃபைலையுமே வைக்கக்கூடாது. ஏன்னா டெஸ்க்டாப்பும் மாறிடும். அப்பப்போ நீங்கள் டெஸ்க்டாப் தானே அடிக்கடி, சில பேருக்கு ஹேபிட் அது, டெஸ்க்டாப்பை எப்போ பார்த்தாலும் எதை இருந்தாலும் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வைப்பாங்க. அதெல்லாம் கோஸ்ட்டு போட்டிங்க ரீஸ்டோர் பண்ணிங்கன்னா இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, டெஸ்க்டாப்பில் வைக்காதீங்க. டெஸ்க்டாப்பில் நீங்கள் வைக்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிற டிரைவில் தான் அதுவும் ஸ்டோர் ஆகும். அதனால் டெஸ்க்டாப்பில் உங்கள் ஃபைலை சேவே பண்ணக்கூடாது. மற்ற அதர் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிரைவில் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஃபைலும் லாஸ் ஆகாது, சிஸ்டம் பக்காவாக ரீஸ்டோர் ஆகி புது கண்டிஷனுக்கு வந்துடும் சார். அதாவது இந்த டிரைவையே புதுசாக